டெல்லியில் குடிசைகளை அகற்றும் மாநில அரசின் நடவடிக்கையை கண்டித்து ஜந்தர் மந்தரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். மேம்பாட்டு பணிகள் என்ற பெயரில் டெல்லியில் குடிசை பகுதிகள் அமைந்துள்ள மதராசி கேம்ப், துவாரகா, இந்திரபுரி, ஜம்புரா ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தில் குடியேறுமாறு மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ள குடியிருப்பு வாசிகள் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே குடியிருப்புகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 50 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு நிறைய நாள கொண்டு போய் விடுறாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு சுத்தமா படிக்கிறதுக்கு ஸ்கூல் கிடையாது. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. ஸ்கூலே இல்லாத இடமா கொண்டு போய் விடுறாங்க. 5வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துலதான் விடுறாங்க. எங்க பசங்க காலேஜ் கொண்டு போயிட்டு இருக்கு. எந்த பிள்ளைங்களுக்கும் 6வது மேல இருந்து காலேஜ் வரைக்கும் எதுவுமே கிடையாது. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாதாரண உடம்பு முடியல, கை குழந்தைய தூக்கிட்டு போனோம்னா 12 கிலோமீட்டருக்கு அப்பால வந்தா மட்டும்தான் அந்த குழந்தைய கூட நாங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்க முடியும். பிரச்சனை என்னன்னா, இவங்களோட வாழ்வாதாரம் முழுக்க டெல்லிக்குள்ள இருக்கு. இவங்க வேலை பார்க்குற இடம் எல்லாம் டெல்லியில இருக்கு. இவங்க பசங்க எல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல டெல்லிக்குள்ளார படிக்குது. இவங்க எல்லாரையுமே தூக்கி நீங்க 50 கிலோமீட்டர் தள்ளி வச்சீங்கன்னா போக்குவரத்து செலவு மட்டுமே எவ்வளவு ஆகும் நீங்க யோசிச்சுக்கலாம்.